வார்த்தைகள் போதுமானதாக இருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன். உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. இங்க நிறைய பேர் புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான், அண்ணனுக்கு தெரியும். ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ரொம்ப சிரமம். ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம். புத்தகங்களை கொண்டாடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள். 800 பக்க புத்தகத்தில் 782வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும். அது மட்டும் தான் உங்களுக்கானதாக இருக்கலாம். 2 விஷயம் சொல்வாருங்க. அதை உருதுல சொல்லுவார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்று சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் இருக்குல்ல, யாருக்குமே சகம் கிடையாதான். சகம்னா தெரியல, சகோதரம்னா உதரம்னா வயிறு, சகம்னா கூட பிறந்தவங்க, ஒரே வயிறு. இந்த ஒன்று விட்ட தங்கச்சிங்கிறோம்ல, அப்போ அது என்னது? ஒன்று விட்டது, ஒன்று விட்ட அண்ணன், ஒன்று விட்ட சித்தப்பா. எனிபடி வீட்டில் போய் யோசிங்க. நான் டீச்சராக யோசிக்கிறேன். உண்மைதான், பிட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த சனியனை படித்து தொலைச்சிடலாம். எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு. குறுக்கு வழிகள் நீளமானவை. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ. பாருங்க, நான் ஒரு மிக எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மிக எளிமையாக புரிய வைக்கிறேன். ஒரு இன்ஜினியர் இருந்தார். அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் காணும். ஆமாங்க, அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ். we are all engineers. அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போகிறேன்னா. ஏன்பா ஊருக்கு போகிறீங்க? 30 வருஷமாக இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், உங்களால் தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போகிறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார் என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாதமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவர் பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார். அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகும்னா 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடுன்னு. சரி சார். ஒரு நாள் கழித்து வராங்க. பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோடு நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வீட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. இப்போ நாம் எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால் சொல்கிறது. சூப்பராக கட்டியிருப்பேன்ல, 90 நாளை வச்சு கட்டியிருப்பேன்ல, இப்படி அவசர அவசரமாக போட்டு
நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டில் போய் யோசிங்க, வீட்டில் போய் யோசிங்க. நான் டீச்சராக யோசிக்கிறேன், உண்மைதான். பிட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த சனியனை படித்து தொலைச்சிடலாம். எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு. குறுக்கு வழிகள் நீளமானவை. நீங்க இயல்பா அன்பா இருந்துருங்களேன். அதனால்தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர், அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன, அவன் இறந்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அது அறிவு அல்ல, அன்பு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த வார்த்தை எப்போ கிடைக்கும் நமக்கு? எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது. அன்பா இருந்து பாருங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. எங்க 5 பேர்ல நான் தான் வாங்கியிருக்கிறேன் சொத்தை. யோசிச்சு பார்த்தா அன்பா இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது, மிக மிக ஆரோக்கியமானது. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா, அதில் சிக்கல் இருக்கிறது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுவதுதான் ஒளி உறும் அறிவிற்கான அடிப்படை. மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல். நான் ஒரு குறள் சொல்றேன், வீட்டில் போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. சாதாரணமாக எல்லாரும் நிறைய பேர் குறள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட குறள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச குறளையே சொல்லுவாங்க. மிக மிக நுட்பமான குறட்பாக்கள் நிறைய உண்டு. எங்க அப்பா சொல்லுவாருங்க, உருதுல சொல்லுவார். 2 விஷயம் சொல்லுவாருங்க, அத உருதுல சொல்லுவார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்று சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் இருக்குல்ல, யாருக்குமே சகம் கிடையாதான். சகம்னா தெரியல, சகோதரம்னா உதரம்னா வயிறு, சகம்னா கூட பிறந்தவங்க, ஒரே வயிறு. இந்த ஒன்று விட்ட தங்கச்சிங்கிறோம்ல, அப்போ அது என்னது? ஒன்று விட்டது, ஒன்று விட்ட அண்ணன், ஒன்று விட்ட சித்தப்பா, எனிபடி? ஒன்றும் இல்லை, தாய் வயிறு. அது ஒன்று தான் விட்டது, மற்றதெல்லாம் அதே தான். இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தகா கிசி கா சகா நஹி ஹை. ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார். எங்க போய் நீ பாருனா, நான் சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல். வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ எனக்கு உருது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன். இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால தாங்க இந்த குறள் படித்தேன். நடுங்கி போனேன். அந்த குறள் படித்து நடுங்கி போனேங்க. பாருங்க, என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யாருக்காவது சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்க நன்றியாகவே இருக்க மாட்டாங்க, நன்றின்னு சொல்லவும் மாட்டாங்க. என் அம்மா சொல்லும், அவங்க வார்த்தையால் நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா, நீ அதை எதிர்பார்க்காத. எப்போ நீ சோறு போடுறியோ, எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ, பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது, அது உனக்கு வந்து சேரும். யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மம்மா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான செய்தி. இது சொற்களில் இல்லை எதுவும். ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது, அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது. பாருங்க, நான் குறள் படித்து நான் வியந்து போனேன். மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு. யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே. நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும், உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குறள்.
என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன். உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. இங்க நிறைய பேர் புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான், அண்ணனுக்கு தெரியும். ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ரொம்ப சிரமம். ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம். புத்தகங்களை கொண்டாடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள். 800 பக்க புத்தகத்தில் 782வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கானதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் அந்த 800 பக்கத்தையும் கடந்தாக வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வது ஏன் தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது. இளைஞர்கள் மட்டுமே, நான் பெரியவங்க மட்டும் வாசிச்சிடறாங்களா? ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன். எனக்கெல்லாம் புத்தக வாசிப்பு என்பது எனக்கு ஒரு இரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம். புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக சேர்கிறது. இந்த புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க கொடுத்து வாங்குறீங்களே 200 ரூபா 300 ரூபா, அது புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் பேப்பர் கூலியும் தான். அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது, அதை வாங்கி விடவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா? ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன். அண்ணன் சந்தோஷப்படுவார், கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். இது ஆசிரியராக இருந்து எனக்கு 25வது ஆண்டு. இது என் வெள்ளி விழா. என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, வெயிலாக விட்டதில்லை. அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்களை உட்கார வச்சுட்டாங்களே. ஃபெயிலாக விடக்கூடாது. அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா, கிளாஸில் யாராவது ஃபெயில் ஆனால் டீச்சர் ஃபெயில் ஆனதான் நான் நினைப்பேன் பர்சனலாக. அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், தயவுசெய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க. அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை, அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதில் யார் பேச்சாளர், யார் ஓவியர், யார் சிற்பி, யார் நிர்வாக அதிகாரி, யார் ஒரு பெரிய அரசியல்வாதி, யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும், கல்வியாளர்கள் செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில மாற்றங்கள், எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதை கடத்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன். நான் ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு இருக்கேன், என் முன்னால் ஒரு காட்சி வருது. வாசிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்னொரு விஷயம், சைக்காலஜிக்கலான விஷயம். நீங்கள் சொல்கிறபடி உங்கள் புள்ள கேட்கவே கேட்காது. நாம் கேட்டோமா? நம்ம புள்ள நம்ம பேச்ச. ஆனால் ஒன்று, நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா? இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க. எப்போ தெரியுமா உங்கள் சொல் அந்த குழந்தைக்கு பயன்படும்? அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லித்தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும். கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் என்ன? உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்றது தானே. அது எவ்வளவு பெரிய சாபம்! அது கற்றது நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா? நான் நடுங்கி போறேங்க. இறையன்பு சார் புக்கை படிக்கும் பொழுது நான் சத்தியமா சொல்றேன், அவர் பேச்சுக்காகவே நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு நான் மெசேஜ்லாம் போட்டிருக்கேன். அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். நான் எத்தனை செய்திகளுங்க, யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும்? இதை நான் சொல்லிட்டேன்னா இவன் உருப்பட்டுருவாங்கிறதுனாலேயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லையா?
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.